தேவனுடைய வாழ்த்து நிலை சொல்லுமா? வாக்குத்தத்த வசனம் நமக்கு முதல் வாரத்தில் பார்ப்போம். நமக்கு சந்தர்ப்பங்கள் இல்லாதபடினாலே நம்முடைய வாக்குத்தத்த வசனம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாம் எடுத்துக்கொள்ளும்படி கேட்குறேன். கடைசியில் ஒரு நாள் வாசிக்குமா? நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளும்படி கேட்குறேன். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? 551 பக்கம் நினைக்கிறேன் இல்லையா? 551. 551 பக்கம். சரி, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அதான் உலகத்தை சொல்லணும், வாய் விட்டு சிரித்தால். இப்போ நல்ல சத்தமாக வாய் விட்டு நல்ல சத்தமாக வேத வசனம் வாசித்தால் எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் உண்டு. ஆமாம், நல்ல வசனத்தை சொல்ல கர்த்தருக்கு பயப்படவர். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போ கேட்டு நினைத்து. ஆமாம், பெரிய வசனம். கர்த்தருக்கு பயப்படவதாக வசனம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு வாக்குத்தத்த பகுதி அதை நாம் எடுத்துக்கொள்வோமாக. அந்த வாக்குத்தத்த பகுதி, லால் அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். கர்த்தருக்கு பயப்படவதாக ஆண்டவர் இங்கே சொல்லும் போது சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். சேமம் என்று சொல்ல போவது அது வடமொழி சொல். நமக்கு தமிழில் பல வார்த்தைகள் இருக்கிறது. நாம் இந்த சேமம் என்றதான வார்த்தையை கேட்டது ஒரு ஒரு ராணி எகு என்ற ராஜாவை, எகு என்றதான ஒரு படைத்தலைவனை பார்த்து ஒரு கேட்ட கேள்வி. படைத்தலைவனை எகு அங்கே வேகமாக வரான். ஆகாப்பு வீட்டில் ஒரு போட்டு தள்ளணும்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்போது மேலே இருந்து கொண்டதான யேசபேல் கேட்கிறான் எகுவை பார்த்து, சிம்ரி சேமம் அடைந்தானா? சிம்ரி அன்னைக்கு இல்லை, ஆனால் கேட்குறா, சிம்ரி சேமம் அடைந்தானா அப்படின்னு அர்த்தம்னா, இவா நீ யுத்தத்துக்கு சிம்ரி என்ன பண்ணா அப்படின்னா, அதுக்கு முன்னே இருந்து இஸ்ரவேலின் ராஜா ஒருத்தனை கொண்டுட்டு அவன் என்ன செய்தான்? ராஜாவா மாறினான். அதே போல நீனும் இங்கே உள்ள ஆட்களை தீர்த்து கட்டிட்டு ராஜாவா மாற வருவியா அப்படிங்கிறத கேட்டான். சிம்ரியுடைய நிலைமை என்ன அப்படின்னா, கடைசியில் அவன் அந்த அரண்மனையை தீயிட்டு கொடுத்து அவன் செத்து போயிட்டான். ஆகவே இங்கே கேட்குறா, எப்பா சிம்ரி சேமம் அடைந்தானா? நீ இப்படி வருகிறாயே, அவன் என்ன நினைத்திருப்பது இல்லை, அவன் நிலைமை தான் உனக்கு வரப்போகுது. நினைச்சுக்கிட்டியா? உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எகுவே சிம்ரி சேமம் அடைந்தானா? அவன் அதெல்லாம் பார்க்கல, பிடிச்சி மேலே கீழே தள்ளி போயிட்டான். அவன் ஒருத்தி தான் அந்த சேமம் அடைந்தானாங்கிற வார்த்தையை அவர் கேட்டார். கர்த்தருக்கு பயப்படவதாக. நாம் அடிக்கடி மற்றவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இதை பார்த்து கேட்பது, சோகமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? சோகமாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் சரீர அடிப்படையில் அவங்களுக்கு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்றது. இன்னும் நலமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் குடும்ப ரீதியாக எல்லாமே நல்லா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது. நலமாக இருக்கிறீங்களா, சோகமாக இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, இப்படி பல வார்த்தைகளை நாம் என்ன செய்வோம்? புதிதாக ஆட்களை நாம் பார்க்கும்போது, நண்பர்களை பார்க்கும்போது நாம் கேட்டுக்கொள்வோம். ஆண்டவர் இங்கே சொல்லுகிற, நான் உங்களுக்கு சேமத்தை என்ன செய்வேன்? இது நல்ல கவனிக்கணும். சேமத்தை என்னது? சேமத்தை அது இதில் அப்படி தான் போட்டிருக்கு. வடமொழி சொல்லுது. சான்ஸ்கிரிட் வேர்டாக இருக்கும் நினைக்கிறேன். நமக்கு அதெல்லாம் தெரியாது, சான்ஸ்கிரிட்டில் தெரியாது. ஆனால் வடமொழி சொல். இதை நல்லா சொல்லியிருந்தால் எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னு, நமக்கு சேமம் என்பது சொல்லுறதில் அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. சேமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா, சேமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? தமிழ் பதமும் ஆங்கிலத்தையும் சேர்த்து என்ன செய்கிறோம் சொல்ல. சேம்னு சொன்னால் என்னது? சேம். நீங்கள் வெட்கப்பட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தரை கேட்குற மாதிரி இருக்கும். சேம் ஆங்கிலத்தில் இதை நினைக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னால் கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா? ஆமாம், எங்கள் வீட்டு காம்பவுண்டில் கேட் போட்டிருக்கோம். வாசல் எப்படி இருக்கணும்? கேட்டு வேறு, கேட்டுக்கு போகிற கேடுக்கு போகிற வாசல். என்ன அதை வாசிக்கும் போது ஒருத்தர் வாசல்
கேட்டுக்கு போகிற வாசல். அப்போ கேட்டுக்கு போகிற வாசல் அப்படின்னார். அது கேட்டுக்கு போகிற வாசல் இல்லை, கேடான நிலைக்கு போகிற வாசல். ஆமாம். இதை மாதிரி ஆங்கிலமும் தமிழும் சேர்த்துக்கூடாது. பாடலாம் வரும், அது வேற. ஆனால் இதில் சொல்லுது சேமம் என்பது நன்மையானவைகள், ஆசீர்வாதமானவைகள். இதுக்கு தான் இல்லை ஒவ்வொன்றாயும் பார்க்க போகிறோம். சரி கவனிக்க கேட்குறோம். கொஞ்சம் நேரம்னாலும் பரவாயில்ல. இன்றைக்கி தான் பாஸ் இந்த போன 2-3 வாரத்துக்கு அப்புறம் நிறையா வந்துருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இங்கே சொல்லுகிற, நான் இந்த தேசத்திற்கு என்ன செய்வேன். ஆங்கில வேதாகமத்தை சொல்லும் போது ஐ வில் ஹீல் தயர் லேண்ட், ஐ வில் ஹீல் தயர் லேண்ட். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் இந்த தேசத்தை என்ன செய்வேன், குணமாக்குவேன். என்ன குணமாக்குவேன்னு சொல்றாரு. அப்போ தேசம் இல்லை எப்படி நன்மையில் இருக்குது, எல்லாம் சோவியமாக இருக்குதா அப்படின்னா ஒரு பார்வையில் ஆவிக்குரிய பார்வை அப்படி தான் இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் யோசித்தேன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீல் அண்ட் கியூர். ஹீலுக்கும் கியூருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ரெண்டும் வார்த்தையில் என்னதுதான், ஹீல் பண்ணுறாங்கன்னு சொல்லி கியூர் பண்ணுறாங்கிறது என்னதான், ஒரே மாதிரி தான் இருக்கும். கியூர் பண்ணுறது என்கிறது குணப்படுத்துதல் என்பது ஒரு பக்கம் தானும். ஒரு நோய் ஒருவனுக்கு இருக்கிறது, அந்த நோயின் காரணம் என்ன என்பதை மருத்துவர் கண்டறிந்து அதற்கு தீர்வு செய்வது கியூர் பண்ணுறது. அதற்கு தீர்வு செய்வது தீர்வு செய்வது. ஹீல் பண்ணுறது என்பது ஒரு பகுதி சரீரத்தில் உள்ளதான பகுதியை சுகப்படுத்துவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், மனநிலையில் உள்ளதான ஆத்துமாவில் உள்ளதான காயம் கட்டி குணப்படுத்துதலை அது இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் ஜீசஸ் கியூஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, ஜீசஸ் ஹீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம். அவர் சரீரத்தில் மாத்திரமல்ல ஆத்துமாவிலும் அவர் சுகத்தை கட்டளையிடுகிற தெய்வம். ஆமாம். அப்போ ஹீல்ஸ்ன்னு சொல்லப்படுவது என்ன, ஆறுதல் இருக்கிறது. அதில் உணர்ச்சி ரீதியான பாதிப்புகள் படிப்படியாக சரி செய்து முழுமையான ஆரோக்கியத்தை அடைவது, அது ஒரு அர்த்தம். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. இன்னொருத்தர் சொல்லணும்னா மனம் செப்பனிடப்படுவது, நம்முடைய ஆத்துமா என்ன செய்யப்படுதான், சரி செய்யப்படுவது. கர்த்தருக்கு பயமுண்டாம். அதை தான் ஆண்டு சொல்றாரு, நான் இந்த தேசத்தை என்ன செய்வேன், செப்பனிடுவேன், சரி செய்வேன். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அங்கே சொல்லப்படுது. கர்த்தருக்கு பயமுண்டாவதான். அதுக்கு முன்னாலே ஆண்டு சொல்கிற வார்த்தையை, அந்த வேத வசனத்தை கொஞ்சம் உரிமை பாராட்டி சொல்லணும். என்னன்னா ஆண்டு சொல்றாரு, நான் அவர் தேசத்திற்கு சேமத்தை, அவர் தேசத்திற்கு கதை கொடுப்பாரா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்கெல்லாம் தேசம் விட்டு வருகிறதோ சில பகுதிகளில் தேசத்தையும் குறிப்பிடும், சில பகுதிகள் தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையும் செய்யும் குறிப்பிடும், சில பகுதிகளில் குடும்பத்தையும் குறிப்பிடலாம். இன்னொரு பக்கம் நம்முடைய சபையும் வைத்துக் கொள்வோம். ஆமாம். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அப்படி தனிப்பட்ட மனுஷனை எப்படி சொல்வது என்று சொன்னால், தாவீது ஒரு சங்கீதத்தை பாடுகிறேன், நான் அதிகாலமே எழுந்து தேசத்தில் அக்கிரமக்காரர் யாவரையும் சங்கரிப்பேன். வேறு வேலையே ஒன்று கிடையாது. ஆனால் அவன் பாடுறான், அதிகாலமே எழுந்து தேவனே உமக்கு நேரே வந்து கைகளை ஏறெடுப்பேன். ரெண்டுக்கு கான்ட்ரடிக்ஷன் இருக்குதா. இவன் அதிகாலை எழுந்து தேவ சமூகத்தில் போவானா, பட்டயத்தை எடுத்து தெரு தெருவா அடைவானா? அவங்கள தான் கேட்குறேன். தேவ சமூகத்தில் போவான். அப்போ இவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், தேசம் என்பது எனக்கு தனிப்பட்ட தேசம் எனக்கு கொடுத்திருக்கிறீர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தேசம் என்று சொல்லப்படும் என்னை முதலாவது உடைய சமூகத்தில் வைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் தீமையான கிரியைகள், அக்கிரமமான காரியங்கள், பாவமான கிரியைகள் அந்த அதிகாலமே தேவனுடைய வசனத்தினாலே அவையெல்லாம் சங்கரிக்கப்படுவதாக. ஆமென். அப்போ தனிப்பட்ட மனுஷனையும் இது தேசம் என்று சொல்லப்படுகிறது. குடும்பத்தையும் தேசம், சபையும் தேசம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அதில் கொஞ்சம் உரிமை பாராட்டி சொல்ல போகிறோம். ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் அல்லது நான் உங்கள் தேசத்தை என்ன செய்வேன், சேமத்தை கட்டையிடுவேன்னு சொன்னவர் இங்கே சொல்லுகிறார், ஐ வில் ஹீல் த லேண்டுக்கு பதிலாக ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமாம். என் குடும்பத்திற்கு சேமத்தை கட்டையிடுவார், என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சேமத்தை கட்டளையிடுவார், என்னுடைய சபைக்கு சேமத்தை கட்டளையிடுவார், இங்கே வந்திருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சேமத்தை கட்டளையிடுவார். ஆமாம். அந்த உரிமை பாராட்டுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பகுதியில் ஹீல் என்று சொல்லப்படுவதற்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். அதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இங்கே சொல்லப்படுற காரியத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதியை வாசிக்கும்படி கேட்கிறேன். வாசியுங்கள். 12-13 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன்.
கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை, நல்ல கவனிங்க, நான் மழை இல்லாதபடிக்கு ஒன்று மழை வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, இரண்டாவது வெட்டுக்கிளி, அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது, மூன்றாவது கொள்ளை நோய் அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்று காரியத்தை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஒன்று என்னது? மழை, வெட்டுக்கிளி. இந்த மூன்றும் தேசத்திற்கு வந்தால் ஒட்டுமொத்தமாக காலியாயிரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்தால் ஒட்டுமொத்தமாக காலியாயிரும். எதை காட்டுகிறது? முதல்ல அவன் சொல்லுறான், இந்த ஜெபம் எப்படி ஏறெடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், பிரதிஷ்டை பண்ணலாம், ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணலாம். பிரம்மாண்டமான ஆலயம். அதே போல் இன்றைக்கு வரைக்கும் எவரும் கட்ட முடியாது. அந்த ஆலயத்தை ஒரு பெருசு கட்டலாம், டிசைன் பண்ணி கட்டலாம். ஆனால் அவன் கட்டின மாதிரி தங்கத்தினால யாரும் நினைச்ச முடியாது, கட்ட முடியாது. விசேஷமாக அவனுடைய கட்டுமான பணி விசேஷம். பனி தீர்க்கப்பட்ட கற்கள். கற்கள் இப்படி தான் மலையிலே பனி தீர்க்கப்பட்டு கொண்டு வந்தது. நாம் கட்டடம் கட்டுவோம், ஒன்று ஜாயிண்ட் ஆகாது, கொத்தனார் என்ன செய்வான், அப்படி ஒரு வெட்டி சேர்த்து சாந்து வச்சு செட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் அங்கே கிடையாது. அளவு எடுக்கப்பட்டது, எங்கே பில்லர் வரணும், எங்கே இருக்கணும், எப்படிலாம் பற்றி க்ளீனாக அளந்து எடுத்து அங்கே ஷேப் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. அடுக்கி அடுக்கி கட்டலாங்க. இதே போல் உலகத்தில் யாரும் பனி தீர்க்கப்பட்ட கற்களால் கட்டினதில்லை. கொண்டு வரப்பட்ட கற்களினாலே பனி தீர்க்கப்பட்டதை தவிர பனி தீர்க்கப்பட்ட கற்களினாலே ஆலயம் என்ன செய்யலை, யாரும் கட்டலை. ஒன்று. ரெண்டாவது கேதுரு பலகைகள் அடைந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கேதுரு பலகை. மூணாவது அந்த பலகை தங்கத்தில் போட்டு என்ன செய்தான், கவர் பண்ணிட்டான். மூணையும் வச்சு கவர் பண்ணிட்டான். எல்லாம் மூன்று மூட்டாக இருக்கும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே செய்யும்போது ஆண்டவர் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நீ கிருபை செய்ய வேண்டும், இந்த ஆலயத்தை கொடுத்தேன்னு சொல்லி அவன் 4ஆம் புத்தகத்திலே ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். ராஜாக்கள் புத்தகத்திலேயே வாசிக்கிறோம். அந்த ஜெபத்தை என்ன செய்யணும், நீங்கள் ஒரு பென்சில் வச்சுக்கணும், திறந்து வாசிக்கும்போது ஒன்றா குறிக்கணும், எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணான். அப்படி ரவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. அவன் இரவு படுத்தாங்களே, ஆண்டவர் தரிசனமாகி அவன் எதெல்லாம் கேட்டானோ அந்த ஒவ்வொன்றுக்காய் சொல்லி சொல்லி பதில் கொடுப்பார் அவர். அவன் எனக்கு தோன்றுது என்ன, ஜெபித்த நீங்கள் மறக்கலாம், கேட்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். கர்த்தருக்கு பயப்படணும். இரவில் அவங்களுக்கு ஒவ்வொன்றாய் தரிசனம் கொடுக்குற அப்படி கொடுக்குற காரியங்கள் தான் இந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்பட அதில் சொல்லும் போது 3 காரியத்தை முன் வைக்கிறார். எப்பா எங்கே மழை இல்லாதபடி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று மழை. மழை என்பது செழிப்பை காட்டுகிறது. மழை இல்லைன்னா தேசம் என்ன செய்யாது, மனுஷனும் செழிக்க மாட்டான். ஏன்னா மழை பெய்தால்தான் தேசம் செழிக்கும். தண்ணீர் உண்டு, தண்ணீர் இருந்தால் தான் மனுஷன் வாழ முடியும். ஒன்று தொக்கி இருக்கும். அப்போ செழிப்பு என்பது எதில் இருக்கிறது? மழையில் இருக்குது, தண்ணீரில் இருக்கிறது, மழை இருக்கிறது. மழையே இல்லைன்னா அந்த எல்லையை விட்டு எல்லாம் குடிபெயர்ந்து வேறு வேறு பக்கம் நினைச்சுவாங்க, போயிடுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ மழை செழிப்பை காட்டுகிறது. வெட்டுக்கிளி எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, வெட்டுக்கிளி வந்தால் முளைத்த தாவரங்களை எல்லாம் காலி பண்ணிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இவன் சாப்பாட்டுக்கும் வழி கிடையாது, உழைப்பதற்கும் வழி இருக்காது, புதிதாக உருவாக்குவதற்கு வழி இருக்காது. பொருளாதார நஷ்டத்தை கொண்டு வந்தோம், பொருளாதார பிரச்சனைக்கு. அடுத்தாங்களே கொள்ளை நோய், சரீரமான பிரச்சனை. அப்போ ஒரு தேசத்திலே சரீர பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், மழை இல்லாதபடி செழிப்பில்லாதபடி அழிவு வந்தால் தேசமே இல்லாமல் போயிடும். கர்த்தர் அதுக்கெல்லாம் சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், ஹீல் என்ற பதத்தில் 3 வச்சு தான் சொல்கிறாரு, நான் தேசத்தை செழிக்க பண்ணுவேன், நான் தேசத்தை ஆசீர்வதிப்பேன், நான் இந்த தேசத்தை என்ன செய்வேன், குணமாக்குவேன், நான் செய்வேன், குணமாக்குவேன். ப்ராஸ்பரிட்டி, ப்ராஸ்பர், ஐ வில் ப்ராஸ்பர் தேர் லேண்ட், ஐ வில் பிளஸ் தேர் லேண்ட், ஐ வில் ஹீல் தேர் லேண்ட். ஆமென். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அப்படி வைத்துக்கிறோம். பரலோகத்தின் மழை, பரலோகத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய ஆத்துமாவிலே கிடைக்கப்படாவிட்டால் நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போய்விடும், அது வறட்சி ஆகி இல்லாமலே போய்விடும். ஆகவே கர்த்தர் 3 விதமான காரியங்களிலும்
நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், உலக ரீதியான காரியங்களிலும், பொருளாதார காரியங்களிலும், நம்முடைய குடும்பத்திலே, சபையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். கர்த்தருக்கு பயமுண்டாகும். அவர் சொன்னது தான். அதை சொல்லிட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவர் சொன்னார், என் நாமம், அப்பதான் வசனம், என் நாமம் தரிக்கப்பட்டது, நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன், உங்களுக்கு செழிப்பை கட்டளையிடுவேன், உங்களுக்கு தெய்வீக சுகத்தை என்ன செய்வேன், கட்டளையிடுவேன், எல்லாம் தருவேன். ஆனா நீங்க என்ன செய்யணும், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். கர்த்தருக்கு பயன்பட்டதான் ஆண்டவர் உரிமையை சொல்றாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் கேட்டா இந்த 3 தருவார். கேட்டா என்ன செய்வாரு, இதையெல்லாம் இந்த மாதத்திலே அவன் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கின்றா ஆண்டவரத்தில் கேட்கும் போது நிச்சயமாகவே இவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அதில் ஆண்டவர் நீங்க கேளுங்கன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னார், பொதுவாக சொன்னார். மலைப்பிரசங்கத்தை சொல்லும் போது சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவ்வளவு பெற்றுக்கொள்வான் சொன்னாரா? என்ன ஒரு மாதிரி சொல்லணும், நீங்க இங்கதான் இருக்கணும். ஒருவேளை குளிர்து உங்களுக்கு இல்லையே. ஆண்டவர் இயேசு பிரசங்கிக்க போது சொன்னார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அதில் எவனும் என்பதிலே கிறிஸ்தவன், முகமதியன் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் இல்லாம எவன் என்பது யாருனாலும் இருக்கலாம். அவன் முகமதியனாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், புத்த ஜனமாக இருக்கலாம், அல்லது கடவுள் இல்லை என்று சொல்லப்படுறவங்களும் மோசமானவனாக இருக்கலாம். யாரா இருந்தாலும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் சொன்னார் கேட்போம். கேட்டால் நிச்சயமாகவே என்ன செய்யும், நிச்சயமாகவே என்ன செய்யும், கிடைக்கும், நிச்சயமாகவே கிடைக்கும். இந்த ரோட்டு வழியாக போவாங்க, நீங்கள் சில நேரம் வழி உட்காந்து பாருங்களேன். முன்னாள் நின்று காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய இருப்பாங்க. முன்னாள் நின்று ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. சொன்னேன், ஐயா இந்த சர்ச்சில் அப்படி முன்னால் நின்று ஜெபம் பண்ணிட்டு போகிறது ஒரு மனதுக்கு எப்படி இருக்கு, மனதுக்கு எப்படி இருக்கு, ரம்மியமாக இருக்கு. மனதுக்கு எப்படி இருக்கு, ரம்மியமாக இருக்கு. கர்த்தருக்கு பயப்படாதான் மனதே ஒரு சில காரியங்களை தான் உங்களுக்கு வாய்த்திருக்கு. அது என்ன அப்படின்னா, எவன் கேட்டாலும் என்ன செய்வார், ஆண்டவர் தருவார். நீங்க கேட்டாலும் தருவார், யாரும் உலகத்தை எந்த மனுஷன் கேட்டாலும் தருவார். இது ஒரு வகை, இது ஒரு. ஆனால் ஆண்டவர் இதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை. அவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட வேண்டும், நாமம் என்ன செய்யப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாகி, அல்லது இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான தேவன் மீது, இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் மீது விசுவாசம் உள்ளவனாகி அவரை வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு செய்தாராம். அப்போ பிள்ளை என்ற அதிகாரம் எப்போது கிடைக்கிறது, அவரை நாமத்தை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது. எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், அப்பதான் ஜீவன் உள்ள தேவன் என்றும், உலகத்தில் மனித ரட்சிக்க இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தவர் என்றும், அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, சாபங்களுக்காக அணுவாய் வதைக்கப்பட்ட சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்த ஆண்டவர் இப்போது சபை நடுவே வசம் பண்ணுகிறார், கூப்பிடும் போது ஜெபத்தை கேட்கிறார், மறுபடியும் வருவார். ஆமென். இந்த வருகிற தேவன் மறுபடியும் நித்திய ராஜ்யத்தை தம்மை சேர்த்துக் கொள்வார். இதை விசுவாசித்து, இதை நம்பி அவர் ஏற்றுக்கொள்கிறோமே, நாம் உடைய பிள்ளை என்ற உரிமை தருகிறார். ஆமென். உரிமை. அப்ப அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், பிள்ளைகள் என்று சொன்னால் சுதந்திரம். ஆமென். அப்போ ஒரு பிள்ளைக்கு என்ன இருக்குது, தகப்பனுடைய சுதந்திரத்திற்கு உரிமை இருக்கிறது. என்ன இருக்குது, அப்போ பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், பரலோகத்தினுடைய எல்லாம் யாருக்கு உரிமை என்று சொல்லப்படுகிறது, அவருடைய பிள்ளைகளுக்கு தான் உரிமை. ஆமாம். உதாரணத்தை எடுத்துக்கிறோமே, 2 டைப். நம்மளோட பையன் வீட்டுக்கு வந்து மம்மின்னு கூப்பிட்றான், மம்மி காணும். வீட்டுக்குள்ளே ஒரு வேளை குளிச்சுக்கிட்டு இருக்கலாம், ரூமுக்குள்ளே இருந்துக்கலாம், கேட்கல. அவன் நேரம் வாரான், பசி, அப்படி டைனிங் பார்க்குறான், திறந்து பார்க்குறான், நமக்கு பிடித்தமான மட்டன், பிடித்தமான ஃபிஷ், அது பிடித்தமான பொரிச்சு வச்சுருக்காங்க, சிக்கன் இருக்குது, எடுத்து அவன் சாப்பிட்றான். வந்து, ஏய் வீட்டுக்குள்ளே ஏன் வந்த, ஏன் திறந்த, ஏன்டா சாப்பிட்டேன்னு எந்த தாய் அது சாப்பிட்றது கேட்பாங்களா? ஒரு வேளை கேட்டால் தெரியாது, இந்த தாய் அது கேட்பாங்களா? அவன் சாப்பிட்டாலும் யாருக்கு தான் செய்திருக்கிறோம், செய்தது யாருக்கு தான், நமக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் அங்கே வச்சுருக்காரு. வாங்குறதும்
வேண்டாமல் போகிறது யாருடைய பிரச்சனை? நம்மளுடைய பிரச்சனை. அந்த பிள்ளையை எந்த தகப்பனும் தாய் என்ன செய்வதில்லை, கேட்பதில்லை. இதே இது மாற்றம். வெளியேந்து ஒருத்தர் வரான், வெளியேந்து வரவனை நம்ம என்ன செய்வோம், வரவேற்று உட்கார வச்சோம். சரி உட்கார தம்பி, வாங்க, நல்லா இருக்கீங்களா, சும்மா இருக்கீங்களா, அப்பா அம்மா இப்படி இருக்காங்க, காஃபி குடி. காஃபி கொடுக்கும்போது ஸ்வீட் கூட கொடுப்போம். மறுநாள் வந்தான்னா கொஞ்சம் யோசனை, ஏன் வந்தான், நேற்றா வந்துட்டு போனானே, இன்னைக்கு ஏன்டா வந்தான் அப்படின்னு யோசிப்போம். டேய் உன் தேடி உன் ஃப்ரெண்டு வந்திருக்காண்டா, இன்னைக்கு காப்பி குடின்னு கேட்க மாட்டோம், ஸ்வீட்டு எடுத்து கொடுக்க மாட்டோம். அவன் நினச்சோம், டேய் உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான் என்னன்னு கேளு. அடுத்த நாள் வந்தான்னா இந்த மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு வர்றதை சொல்லி வை, என்ன செய்யக்கூடாது, நடைமுறை தானே. வந்தவொடனே வாங்க வாங்க வீட்டில் வீட்டு ரூம் வரைக்கும் வந்து உட்கார்ந்து போய் படுத்துக்க அப்படின்னு எவ்வளோ சொல்லுவாங்களா, அது பக்கத்தில். அப்போ பிள்ளை இந்த உரிமை இல்லை, அவன் அடுத்த வீட்டு பையன். நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் பூட்டி இருந்தாலும் தட்ட உரிமை உண்டு, திறந்திருந்தாலும் உள்ளே வந்து எதையும் செய்வதற்கு உரிமை உண்டு. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னு சொன்னால் அது நம்முடைய நாமத்தின் மகிமை அந்த பிள்ளையின் மீது இருக்கிறது. தகப்பனுடைய உரிமை இந்த பிள்ளையின் மீது இருக்கிறது. பெற்றோருடைய உரிமை இந்த பிள்ளையின் மீது இருக்கிறது. ஆமாம், இந்த உரிமையை தான் அவர் சொல்லுறாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஆமாம், அப்படி கேட்டோன்னா நிச்சயமா ஆண்டவர் செய்வாரு, நிச்சயமா கொடுப்பாருங்க. அந்த சேபத்தை கட்டளையிடுவார். எது வேணும், ப்ராஸ்பரிட்டி வேணுமா, ஹீலிங் வேணுமா, பிளெஸ்ஸிங் வேணுமா, எல்லாம் டிஃப்ரெண்ட், எல்லாம் வேணுமா, எல்லாவற்றையும் ஆண்டவர் தர வல்லவர். ஆமாம், நாமம் தரிக்கப்படணுங்க. ஒரு வேளை அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் இல்லாமல் அவர் நாமம் உங்கள் மீது தரிக்கப்படாமல் இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் வைத்து உங்களுடைய நாமம் எனக்கு சொந்தமாக்கப்படும், என் உள்ளத்தில் வர வேண்டும், நான் உங்களுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை நம் மீது உரிமை பாராட்ட வைத்து பிள்ளையை மாற்ற வல்லவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதா. அப்போ நாமத்தை பயன்படுத்தக்கூடிய கிருபை வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், பொதுவாக கேட்க சொன்னார், எல்லாரும் கேளுங்க, அது யாராக இருந்தாலும் கேட்டால் கொடுத்துருவார். ஆனால் வரைமுறை வச்சார். கொஞ்ச நாள் போன ஒன்று ஸ்டெப் வச்சுட்டார். இது நாள் வரை என் நாமத்தினாலும் நீங்கள் கேட்கல, பொதுவாக தான் கேட்டீங்க. என் நாமத்தினாலும் கேட்கல, உங்களுக்கு தெரியாது. என் நாமத்தை வச்சு கேளுங்க, என் நாமத்தை வச்சு கேளுங்க. யாருக்கு நாமம் உச்சரிக்க உரிமை உண்டு? பிள்ளைகளுக்கு தான் உரிமை. அவன் சொன்னார், என் நாமத்தை உச்சரித்து என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேளுங்கள். நீங்கள் நாமத்தில் எவைகளை கேட்டாலும் அதை நான் தரும். 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டவர்களாகி நீங்கள் இந்த பூமியிலே உட்கார்ந்து ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, என் நாமத்தால் எவைகளை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன். ஆமாம், அப்போ அவனுடைய நாமத்தை உச்சரித்து கேட்கக்கூடிய உரிமையை தங்க வச்சிட்டார். அவன் நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்போ அவன் சொல்றாரு, எப்பா இந்த உரிமையோடு கேளுங்கப்பா. அந்த தேசம் கர்த்தருடைய தேசம், அந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். ஆக தான் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஜோபண்ணா கட்டாயம் என்ன செய்வேன், நான் இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு என்ன செய்வேன், கட்டளை இடுவேன். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உச்சரிக்கும் உரிமை நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உரிமையை ஏற்றுக்கொள்ளும் போது தான் வறுமை தவிர சும்மா போனாலும் வராது. ஆமாம், ஒரு வீட்டில் பிச்சைக்காரன் வந்து கூப்பிடுவோம், நம்ம பிள்ளைகள் கூப்பிடாதான் அவன் கூப்பிட்றோம், அம்மா தாயே அப்படின்னு போனோம். நம்ம பிள்ளைங்க என்னைக்காது அம்மா தாயன்னு கூப்பிட்டுன்னு நினைக்கிறீங்களா? மம்மி அம்மா சோறு இருக்கா, அல்லது இட்லி இருக்கா, அல்லது சாப்பாடு இருக்கா, கறி செய்தீங்களா, அப்படி தான் கேட்கும். தவிர அம்மா தாயே இன்னைக்கு என்ன செய்தீர்கள், அல்ல சமையல் பண்ணியிருந்தா வைங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். எந்த பிள்ளை அதை மாதிரி என்ன செய்யாது. ஆனால் பிச்சைக்காரன் கேட்பான் அம்மா தாயே, நம்ம கொடுப்போம். மறுநாள் வந்து அம்மா தாயன்னா என்ன, நேற்று வந்தான், சரி ஏதோ இருக்க போடு. 3ஆம் நாள் அம்மா தானே, இல்லை நெதான் வந்து தொந்தரவு பண்ணுறேன், கேட்போமா மாட்டோமா. நம்மளோட பிள்ளைகள் நெதான் கேட்கும். ஏன்டா நெதான் கேட்டு கேட்டு தொந்தரவு பண்ணுறேன், இந்த பிள்ளைய சொல்லுவாங்களா, நெதான் கேட்டு சாப்பாடு நெதான் கேட்டு தொந்தரவு பண்ணுறேன் கேட்க. ஏன் அப்படின்னா பிள்ளைக்கு உள்ளது வேறு, வெளியே இருக்க நபருக்கு வேறு. ஆண்டவர் இதைத்தான் செய்வார். யாருனாலும் கேட்டால் கொடுப்பாரு, அதை எப்பவும் கொடுக்க மாட்டார். ஆனால் பிள்ளைகள்னு சொன்னால் எப்போ கேட்டாலும், எதை கேட்டாலும், எந்த நாள் கேட்டாலும், எத்தனை வருஷம் கேட்டாலும், எத்தனை கோடிக்கணக்கான முறை கேட்டாலும் தருவதற்கு உரிமையுள்ள ஆண்டவர் அவர். ஆமாம், அதான் நாமும் தரிக்கப்பட வேண்டும். அந்த உரிமை பாராட்டி சொல்லணும். கர்த்தருக்கு பயமாக உண்டாவதாக. ஆபிரகாம் சொத்துக்கள் எல்லாம் கொடுத்தான்.
ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரு பிள்ளையா? சதவா சொல்லுங்க. ஆபிரகாம் எத்தனை பிள்ளைகள்? ஆபிரகாம் எத்தனை பிள்ளைகள்? நம்ம ஆபிரகாம் கேட்காதீங்க, அந்த 2 பிள்ளைகள் தான். நீங்கள் பாச உங்களே கேட்குறீங்களா? வேதத்தில் சொல்ல ஆபிரகாம் எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். அப்படியா? எங்கே போனா அவன்? கேத்துராவுக்கு எத்தனை பிள்ளைகள்? 6 பிள்ளைகள் இருக்கு. அவன் 6 2 8 சந்ததி. அது டிஃப்ரெண்ட் ஜனம் அது. அப்போ அவங்க 8 பிள்ளைகள், 8 பிள்ளைகளும் கூப்பிட்டான். ஈசாக்கு இருக்கிறான், இஸ்மவேல் இருக்கிறான், மற்ற 6 பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. ஆபிரகாமுக்கு சொத்து எப்படி இருந்ததான்? பூமி தாங்கக்கூடாத சொத்து. பூமி தாங்கக்கூடாத சொத்து. அதெல்லாம் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிடுங்க. கேத்துரா பிள்ளை பார்த்தான், மகளை உனக்கு கிஃப்ட் கொடுக்குறான், எடுத்துக்க. அவனும் அள்ளிட்டானுங்க. போகாதங்க, நெல் ஓரமாக நெல். அவனுக்கு மனதீர எடுத்தான், இவனும் கொடுத்தான், அவனும் எடுத்துக்கிட்டானுங்க. ஒவ்வொருத்தரும் எடுத்தான். ஈசாக்கு தலையை சொல்லி நிற்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு, சரி பரவாயில்ல, எல்லாம் எடுத்தானுங்க. ஆனால் இவன்கிட்ட இருக்கு. எல்லாம் எடுத்த உடனே ஈசாக்குக்கு தன்னுடையது எல்லாவற்றையும் கொடுத்தான். என்னது தன்னுடையது? அவங்களுக்கு சொத்துல தான் கிஃப்ட் கொடுத்தான். இவனுக்கு தன்னுடையது எதை கொடுத்தாங்க? அவன் ஒன்றே ஒன்று சொன்னான், அதெல்லாம் கேட்டுக்க. நீங்கள் சொத்து வாங்கிட்டு போய் எங்கேயாவது பிழைச்சிக்க, உயிரோடு இருந்துக்க, எப்படினாலும் போய்க்க. ஆனால் ஆபிரகாம் என்னுடைய தகப்பன் என்று யாரும் நினைஞ்சக்கூடாது. அதோடு நிப்பாட்டிக்க. சொத்தை வாங்கினோட பெயர். ஆனால் இவன் மட்டும்தான் என்னுடைய பெயரை உச்சரிப்பதற்கு உரிமையுடான். யாரு? ஈசாக்கு மட்டும்தான். அதுதான் எது சொல்றது? தனக்கு உரியதை. ஏன்னு சொன்னால் தேவன் ஆபிரகாம் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பூமியிலே உன் சந்ததியை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததி மூலமாக பூமியில் சகல ஜனங்களும் ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையெல்லாம் தனக்குள் வைத்திருக்கிறான். இந்த தனக்குரியதை ஈசாக்குக்கு மட்டும்தான் கொடுத்தான். கொடுக்கும்போது எப்படி சொன்னா, என்னுடைய நாமத்தை, என்னுடைய பெயரை நீ மட்டும்தான் உச்சரிக்கணும், வேறு எவனும் உச்சரிக்க கூடாது. ஆமா. போனான்களே, மீதியான் அவனுடைய பிள்ளை தான். அந்த பேரை வாசிமா, 6 பிள்ளைகள் பேரை வாசி. அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். மீதியான்ல யாரு? மோசேயோட மாமனார் பேர் வந்தது. அவன் ஆபிரகாம் சந்ததி தான். ஆனால் அவனுக்கு எவனாவது ஒருத்தர் மோசேயின் ஆசாரியனாக இருந்தானே, ரகுபேல், அல்லது அவன் பேர் என்னது, இன்னொரு பேர் மோசே மாமன் பேர் எத்ரோ. அவன் எங்கள் தகப்பன் ஆபிரகாம் சொன்னான். அவன் அன்னைக்கே சொல்லிட்டார், ஒரு பெயர் யூஸ் பண்ணக்கூடாது, என் பெயரை உச்சரிப்பதுக்கு உரிமையுள்ள ஈசாக்கு மட்டும்தான். ஆகவே தான் அவன் சந்ததி இன்றைக்கு வரை சொல்லுது, எங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாம். ஆமாம். அந்த உரிமையை கத்த அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஏன் சொல்லி அவனுக்கு மட்டும் கொடுத்தாலும் வாக்குத்தத்தத்தின் புத்திரன் அவன் தான். ஆமாம். நம்மை தேவன் கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டவர் அவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஆகவே வாக்குத்தத்த பிள்ளைகளாக இருக்கிற நாம் உரிமையோடு கேட்கும் போது பரலோகத்தின் நன்மைகள், ஆசீர்வாதம் கிடைக்கும். இவனுக்கு உலக ஆசீர்வாதங்கள் ஒருவேளை குறைவாக இருந்திருக்கலாம், எல்லாம் அள்ளிட்டு போயிட்டானுங்க. ஆனால் ஈசாக்கு தெரியும், இதை விட தேவனை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி போடும்போது தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவனுக்கு கொடுத்த. யாருக்கு கிடைக்காத ஒன்றை, இன்று வரை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை 100 மடங்கு சரிவி அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் பெற்று வர வர பலத்தவனானான், வர வர ஆசீர்வதிக்கப்பட்டான், வர வர உயர்வு மேன்மை அடைந்து கொண்டானவன். நாம கர்த்தருக்கு பயப்படாத உரிமை. இதே போல ஆண்டுடைய நாமத்தை உச்சரித்து உரிமையோடு கேட்கும் போது பரலோக நன்மைகளை கர்த்தர் நமக்கு தர இந்த சேவத்தை, இந்த மாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென். 3 விதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்துக்கு வருவதாக, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வருவதாக. ஆமென். சரி, நாமும் இல்லைன்னா என்னது? நாமும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அடிக்கடி சொல்லுகிறேன், சொன்ன ஒன்று தான். அப்போஸ்தலன் பவுல் பிரசங்கி போனான். போகும்போது ஒரு பேய், ஒரு பிசாசு பிடிச்சது, இவன் தேவனுடைய ஊழியக்காரன், இவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. கண்டுக்கல. இதே போல பிசாசுகள் போகிற இடங்கள்லாம் ஒன்று ஒன்றா சொல்லும். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் இவன், ரட்சிப்பை குறித்து நமக்கு சொல்ல வந்திருக்கிறான் அப்படிலாம் சொல்லும். இவன் கண்டுக்கலை, போயிட்டான். ஒரு நாள் தொந்தரவு அவங்கள, இயேசு நாமத்தில் போ அப்படின்னா, இவன் அதுக்கு ஆர்ப்பாட்டமோ அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. என்ன சொன்னான்? இயேசு நாமத்தில் போன்னு அது போயிட்டு.
இதை ஒரு ஆசாரியன், ஸ்கேவா என்ற ஆசாரியன் 7 பிள்ளைகள் பார்த்தானுங்க. அவங்ககிட்ட அண்ணன் தம்பி 7 வரும். பவுல் இயேசு நாமத்தை சொன்னா அது ஓடி போயிட்டு. அவனு சொன்னான், அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். நாம வரட்டேன், என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? தெரியாது, சொன்னால் தெரியாதோ? எதுக்கு கேட்டால் என்ன கிடைக்கும்? கிடைக்கும், போகண்டா அப்படின்னு ஒட்டு மொத்தமாக போனாலுங்க. ஒரு போய் அங்கே அலக்கல் சொன்னேன், சரி நமக்கு இன்றைக்கி விருந்து இருக்கு, வா எல்லாம் நானுங்க. தெளிப்போம், என்ன கத்துற அப்படின்னாங்க. அதை ஒன்று பார்த்து இயேசு நாமத்தை சொல்ல போ அப்படின்னா, நிறுத்து. என்ன நிறுத்துங்கிறேன், நீ யாருன்னு கேட்டு. இயேசு நாமத்தில் போ. இயேசு நாமத்தை சொல்றியே, இயேசு எங்களுக்கு தெரியும். பவுல் அன்னைக்கு சொன்னானே, பவுலையும் தெரியும். என்ன தெரியும்? இயேசுவை தெரியும் என்று சொன்னது என்ன தெரியும்? உன்னதமான தேவனுடைய குமாரன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மீண்டும் வருவார், எங்களுக்கே நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் அவர் தான். ஆமாம். பவுல் யார்? நீ நினைக்கிற பவுல் அவன் சாதாரண மனிதன் நினைக்கிற இல்லை. அந்த உன்னதமான தேவனுடைய வல்லமை நாம அவனுக்குள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அதை மிஞ்சி எங்களால் செய்ய முடியாது. ஆகவே அவன் இயேசு நாமத்திலே பயன்படுத்தக்கூடிய உரிமை பெற்றவன். அவன் முத்திரித்த அந்த ராஜ முத்திரை பெற்ற அந்த அந்த நிருபத்தை எந்த மனிதனாலும் உடைக்க முடியாது. ஆமாம், பொறுப்புள்ள ஒருத்தர் தான் முடியாது, அதுக்கு உரிமை உள்ளவர் தான் உடைக்க முடியுமே தவிர வேறு யாரும் உடைக்க முடியாது. ஆகவே அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது எங்களுக்கு அவருடைய வல்லமை தெரியும். அவன் முத்திரிக்கப்பட்டவன், அவன் யாரும் சொல்ல முடியாதப்பா. அவன் தேவனுடைய நாமத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறவன், மகிமை உள்ளடக்கி வைத்திருக்கிறவன், அபிஷேகத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறவன். அவனுக்கு தெரியும் நீங்க யார். நாங்கள் யார்? நாங்களும் சொல்லுவோம். சொல்லுவியா? சொல்லிப்பாரு. ஏசு அவங்க போனான், மேலே விழுந்துதான் 7 பேர் ட்ரெஸ் இல்லாமல் கொண்டானுங்க. ஆமாம். அப்போ நாமத்தை உச்சரிக்கிறவனுக்கு உச்சரிக்காதவங்களை வித்தியாசத்தை அங்கே காண்பித்தார் அவர். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மனதில் வைத்துக் கொள்வான். இயேசு என்ற நாமத்தை ஒரு நாட்களில் இந்த மாதத்தில் உச்சரித்து அவர் சமூகத்தில் அமர்ந்து நாம் ஜெபித்து கேட்கும்போது ப்ராஸ்பரிட்டி உண்டு, பிளெஸ்ஸிங் உண்டு, ஹீலிங் உண்டு. ஆமாம். நம்முடைய ஆவியிலும் நம்முடைய ஆத்துமாவிலும் நம்முடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய சபை வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த சேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவர் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்யணுமா? தாழ்த்தி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. தாழ்த்தி. சரி, நாமும் தரிக்கப்பட்டது ஒன்று. 2வது அவங்க என்ன செய்யணுமா? தாழ்த்தணும். ஆரம்பித்தா நேரம் ஆயிருமே. சரி, இதை மாத்திரம் சொல்லி முடிச்சிடும். தாழ்த்தி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவர் சொன்னார், நாமும் தரிக்கப்பட்ட மொத்தம் போதாது, அவங்க என்ன செய்யணுமா? தங்களை தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹம்பிள்னஸ், தாழ்மை. தாழ்மை இல்லை என்ன? ஒரு மனுஷன் ஒருத்தருக்கு அப்படியே கையை கழுவுறான், காலை கழுவுறான், அப்படி அது தாழ்மைங்கிறதுல சில நேரம் அடிமையாக இருப்பான். அவன் யாராக இருப்பான்? அடிமைத்தனம் தாழ்மை அல்ல. நல்லா கவனிங்க, அடிமைத்தனம். அவன் பெரிய ஆளாக இருந்தாலும் அவனாகவே போய் ஒரு உதவி செய்கிறான்னா அது என்னது? தாழ்வு மனப்பான்மை இல்லை, அது தாழ்மையின் அனுபவம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இன்னொன்று சொன்னேன், இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உண்டாக்கினாள். அவருக்கு மேலே யாருமே கிடையாது. அவருக்கு மேலே வேதம் சொல்லுது, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் இல்லாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். சரி, அவராலே தான் யோவான் எழுதுகிறார், அவர் தேவனாய் இருந்தார், தேவனோடு இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அது அவருக்கென்றும் என்ன செய்து உண்டாக்கப்பட்டவை எல்லாம் அவரை கொன்றும் அவருக்கென்றும். அப்போ எல்லாமே அவராலே உருவாக்கப்பட்டு அவ்வளோ வல்லமையில் ஆண்டவர் சாதாரணமாய் வந்து மனுஷனுடைய காலை கழுவினாலும் பாருங்க, தாழ்மையாக தான் மனுஷனுடைய காலை. இப்போ மனுஷன் தன்னை கடவுளாக சொல்லிட்டு, மனுஷன் நிறைய பேர் கடவுளாக சொல்லிட்டு சேலை உட்காந்து காலை நீட்டான், பாலை ஊற்றுறான், ஊற்றிட்டு அதையும் சேர்த்து என்ன செய்யறானுங்க? சாப்பிட மாட்டேங்க, அதையும் குடிச்சிட்டு போயிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து மீனவன் பேதுரு, அங்கே இருந்த ஆட்கள்லாம் யார் தான்?
ஒரு ஏறக்குள்ள 9 பேர் யார் தான்? படகு மீன் பிடிச்சவங்க. ஒருத்தர் தான் கல்லாப்பட்டியில் உட்கார்ந்தவன், லேவி மத்தேயு. ஒருத்தர் கணக்கர், நல்லா படித்த எஜுகேட்டட், அவன் காமர்ஸ் படித்தவன். நம்ம வேணா எம்டி முடிச்சிருக்கான்னு. அடுத்தாக்கில் இன்னும் லூக்காலாம் கிடையாது. ஆக 2-3 பேர் தான் இப்படி. மற்ற எல்லாரும் யார் தான்? இப்படிப்பட்ட ஆட்களை உட்கார வச்சு அவர் திரைச்சி இடுப்பில் உள்ள சேலை, இடுப்பில் உள்ள துண்டை அவுத்துட்டு தண்ணி தொட்டு இப்படி காலை கழுவுற பாருங்க. ஐயோ வேண்டாம், கழுவாவிட்டால் பங்கில்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கட்டும். அவ்வளோ பெரிய ஆண்டவர் மனுஷனுடைய கால்களை கழுவினார் என்பது உலகத்திலே எந்த மனிதனாலும் செய்ய முடியாத அற்புதமான ஒன்று. ஆமாம், நீங்களாலும் செய்வோம், முடியாது என்பதை செய்வோம். எந்த மனப்பான்மையும் நமக்கு தெரியாது. ஆமாம். ஆனால் இயேசு செய்ததுதான் தாழ்மையின் உச்சக்கட்டம். அதுக்கு நிகர் இந்த உலகத்தை எது வைக்கல. ஆனால் மனுஷன் தன்னை கடவுளாக மாற்றிட்டான்னா, அட மனுஷன் ஒரு பொசிஷனில் உட்காந்தாலே குனிய மாட்டாங்க. பொசிஷனில் உட்காந்து கீழே விழுந்துட்டுன்னு சொல்லுங்க, சுற்றி பார்ப்பான், ஆள் இருந்தால் வந்து எடுத்து கொடுப்பான். அல்லது அவங்க பெரிய அதிகாரி அப்படின்னா ஆட்களே வந்து இணைச்சுவாங்க, எடுத்து கொடுப்பாங்க. இவன் குனிய மாட்டான். கொஞ்சம் பொசிஷன் வந்தாலே ஆள் என்ன செய்யாது, குனியாது. இது வந்து இப்படி ஆகிட்டான்னா அவன் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? மனுஷன் கடவுளாக மாற்றிக்கிறான் தானே. நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வரான், கடவுளாக மாற்றிருக்கான். அவன் அட்டகாசம் பண்ணுறான், அந்த வேறு பக்கம் இருக்கட்டும். அவன் காலை எல்லாரும் கழுவானுங்க, கத்திற்கு பாய் பண்ணதான் காலை கழுவி குடிக்கிறானுங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தாழ்மை என்பது அதுதான். அப்போ என்ன அப்படின்னா, தாழ்மை என்பது என்ன? அதுக்கு தான் உதாரணம் தான் இயேசு சொல்கிறோம். தாழ்மை என்பது நம்ம அர்த்தம் பல கொள்ளலாம். நம்முடைய உள்ள நிலையை உணர்ந்து கொள்ளுதல். நம்முடைய உள்ள நிலையை நாம் யார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? அந்த நிலையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரிய ஆளாக இருக்கலாம், சின்ன ஆளாக இருக்கலாம். அந்த நிலையிலே நாம் எதை செயல்படுத்துகிறோம் என்பதை உணர்வு நமக்கு என்ன செய்யணும்? இருக்கு, ஒத்துக்கொள்ளுதல். அதுக்கு நல்ல அர்த்தம்னா பணிவு, அடக்கம், எளிமை. அப்புறம் எளிமை கர்வம் இல்லாது இருப்பது அப்படிங்கிற ஒரு கத்துக்கு பயமாட்டவர் தான். பணி உடையான். அது வேலை இல்லை. அந்த அந்த குரலில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அடக்கமுடைமை அப்படின்னு திருக்குறளில் சொல்லும்போது அதிகாரம் 13 சொல்லுது. பணி உடையான் இன்சொல் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. என்ன அர்த்தம் அப்படின்னா, பணி உடையவனாக எளிய சொற்களை பேசுகிற ஒருவனாக இருப்பதே ஒருவனுக்கு உண்மையான அழகு. அணிகலன். மற்ற எல்லாம் இருப்பது அலங்காரம். மற்ற எல்லாம் இருப்பது என்னது? அலங்காரம். கத்திற்கு பயன்படுவதான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா, பணி உடைமை அப்படின்னு பணி கத்திற்கு பயன்படுவதான். நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை என்ற ஒன்று என்ன செய்யணும்? கட்டாயம் இருக்கு. தாழ்த்தி தான் ஆண்டு சொல்லி ஜபிக்கணும். நான் யார், என் பேர் என்ன, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, என் படிப்பு என்ன, என் அந்தஸ்து என்ன, என் சொத்து என்ன, சுகம் என்ன, வீடு என்ன, கால் என்ன, கழுதை என்ன, மாடு என்ன, ஆடு என்ன, இதெல்லாம் காரியத்துக்கு உதவ. காரியத்துக்கு என்ன செய்யாது? உதவான்னு சொல்லி சண்டைக்கு வந்துடாதீங்க. இதெல்லாம் நமக்கு தேவை, எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் தேவனுக்கு முன்பாக இருக்கும் போது நாம் ஜெபிக்க போகிறோம், ஆண்டு சமுதிர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய அற்புதங்கள் தேசத்துக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, தனிப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்று சொல்கிறோம். தாழ்மையின் அளவு உள்ள நிலையை ஒத்துக்கொள்ளணும். அந்த வரையில் நான் இப்படித்தான். யாக்கோபு கேட்குறான், நீ என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதின்னு சொல்லிட்டு போறியப்பா, சும்மா ஆசீர்வதிப்பேன். நீ முழங்கால் போட்டிருக்கேன், ஜெபம் பண்ண போற, சரி போறேன். ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு, நீ யாரு அப்படிங்கிறதான். உன் பேர் என்னன்னு கேட்டார். நீ யாருங்கிறது கேட்கறது தான் ஆண்டவர் என்ன கேட்டார்? உன் பேர் என்னன்னு கேட்டார். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? பேர் என்னன்னு கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், பதில் சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். உன் பேர் என்னவா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அடுத்த செகண்டில் என்ன செய்யணும்? ரெஸ்பான்ஸ் அடுத்த செகண்டில் வந்துடும். இதுக்கு ராம் முழுதும் போராட்டமா? ஆனால் அவனுக்கு தன் உள்ளலை ஒத்துக்கொள்ள முடியாது. நீ ஆசீர்வதியா, நான் வந்த பிரச்சனையே வேற. நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய உள்ள நிலையை ஒத்துக்கொள்ளாமல் ஆண்டவர்கிட்ட நீ ஆசீர்வதிங்க. அவர் கேட்குறது, உள்ள நிலை என்ன அப்படின்னா, அதெல்லாம் இருக்கட்டும், பிறகு பார்த்துக்கலாம் ஆண்டவரே, எனக்கு இப்போ அவசர தேவை
அவனுக்கு அவசர தேவையானது ஏசாவாரம் போட்டு தள்ள போகிறான், எனக்கு அதுல இருந்து தப்புவிக்க வழியை சொல்லும், எனக்கு ஏதாவது உதவி செய்யும். நாம் அவசரத்தை தான் சொல்கிறோமே தவிர, நம்ம தேவையை தான் முன்வைக்கிறோமே தவிர, நம்முடைய உள்ள நிலையை தேவனுக்கு முன்பாய் உணர்ந்து கொள்வது இல்லை. இதாக இருக்கீங்களா? நான் உள்ள நிலை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை பல தாழ்மைப்படுத்துவது வேதத்தை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் பயங்கர ஆள். பவுல் சொல்கிறான், ஒரு நாள் நான் பென்யமீன் கோத்திரத்தான், இஸ்ரவேலன், நான் பென்யமீன் கோத்திரத்தான். அவன் அடுக்கிறான் பாருங்க, பென்யமீன் கோத்திரம். பரிசேயனுக்கு பிறந்த பரிசேயன். நான் யாரையா? நான் பரிசேயனையா. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்படி சொல்லப்படுறதுல யூதய தேசத்தில் சொல்லப்படுறதுல 1, 2, 1, 10 தான் இருப்பாங்க தேசத்தில். மற்ற எல்லாரும் நினைச்சுவாங்க நியாயப்பிரமாணத்தின்படி. ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் ஒன்றை தவறினாலும் அவன் யார் தான்? குற்றவாளி தான், பாவி தான். ஆனால் இவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அப்படியே வாழ்ந்தவன். பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். கமாலியல் பாதவழி கட்டணும். படிப்பு ஒன்று. தன் வாழ்க்கையை யாரும் குற்றப்படுத்த முடியாத அளவிற்கு வாழ்க்கை தரத்தை சொல்லுறான். தன் கோத்திரத்தை சொல்லுகிறான், பென்யமீன் கோத்திரத்தை. இப்போ சமுதாய மேன்மை, பரிசேயன், அந்த சமுதாய அந்தஸ்து சொல்றான். இதை ஒன்றும் சொல்லலை. அவன் ஐஸ்வர்ய சம்பத்துள்ளவன். பணம் இருக்கு, பதவி இருக்குது, படிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அதான் சொல்ல வந்தவன் கொஞ்சம் அனுபவத்துக்குள்ள வந்தவொடனே அவன் சொன்னான், எல்லாராலும் எல்லா அப்போஸ்தலரையும் பார்க்கலாம், நான் பெரியவன்லாம் சொன்ன ஆளு, எல்லா அப்போஸ்தலரையும் பார்க்கலாம், இப்போது யாரு? சரியா. இன்னும் கொஞ்சம் போகும்போது எல்லாராலும் துடைத்து போடுற அழுக்கான கந்தையை போல இருக்கிறேன். ஆமாம் ஐயா, என் வாழ்க்கையெல்லாம் அப்படி மாறிடு. அப்படி என் வாழ்க்கையில் உள்ள நிலையை தேவனுக்கு முன்பாக, மனுஷன் முன்பாக, மனுஷன் முன்பாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வந்துடும். மனுஷன் முன்பதாக அவன் முன்னால் பெருமை போட்டு போகணும் அப்படிங்கல. நமக்கு மனுஷன் முன்பதாக நம்மை தாழ்த்துறோம்னு சொல்லி அடிமை தந்து போயிடக்கூடாது. தேவனுக்கு முன்பாக தாழ்மை இருக்கிற அனுபவங்கள் உலகத்திலும் மனுஷன் முன்பாக தாழ்மையின் அனுபவத்தை என்ன செய்யும்? அற்புதமாய் காட்டும். அதற்கு மகிமை உண்டாவதாக. தாழ்மையின் அனுபவம் நமக்கு வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் ஒருத்தர் தான் பவுல் இருந்த ஒரு பக்கம், இன்னொருத்தன் மகா படுபாவி. இஸ்ரவேல் தேசத்தில் அவனை போல விக்கிர ஆராதனைக்காரன், அவனை போல கொடூரமானவன் யாருமே கிடையாது. ஆகாப். ஆகாபை குறித்து தீர்க்கதரிசி எலியா சொன்னான், செத்தலானி, உனக்கு இப்படிதான் நடக்கும் அப்படிலாம் சொன்னான். பயங்கரமான வார்த்தையெல்லாம் உச்சரித்தான். கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதாக. அதில் சொல்லும்போது ஆகாப்பின் குடும்பத்தை இல்லாதபடி கர்த்தர் மாற்றுவார்கள் சொல்லி எல்லாமே தீர்க்க தரிசனமாக எலியா சொன்ன வார்த்தைகள் அநேகம் உண்டு. பேத்துல வாசிங்க இந்த வசனத்தை வாசிக்கிறது கேட்குறேன். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வரை வாசிக்க முடியாது. தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, அவன் தாழ்மையா நடந்து கொண்டான் சொன்ன உடனே அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிற்று? திஸ்பியனாகி எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? எலியா, ஆகாப் எனக்கு முன்பாய் தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினாலே நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். இவன் தப்புவிக்கப்பட்டான். அவன் என்ன செய்தான்? அவ்வளவு இவனை போல பொல்லாங்கு செய்வதற்கும் தன்னை விற்று போட்டவன் இஸ்ரவேல் தேசத்தில் யாருமே கிடையாது. அவ்வளவு மோசமானவன். ஏசபேல் வர பெல்லிசூரியக்காரி எல்லாமே தேசத்தில் இருந்தது. ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தின போது தேவன் கொடூரமானவன், மோசமானவன், பிரதான பாவிகள் மோசமான பாவி அப்படி இருந்தாலும்
கர்த்தர் தன்னை தாழ்த்தின போது ஜெபத்தை கேட்டார் அவர். ஆமென். அவனுக்கு ஒரு சேமத்தை கட்டளையிட்டார். தப்புவிக்க வழியை தேவன் கட்டளையிட்டார் அவர். ஆமென். நாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சமூகத்திலே நம்மை உத்தமமாய் உண்மையாய் ஒப்பு கொடுத்து நம்முடைய உள்ள நிலையை உணர்ந்து அவர் சமூகத்தில் அறிக்கையிட்டோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய குடும்பத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், செழிப்பை கட்டளையிடுவார், தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவார், ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார், வாழ்ந்திருக்க பண்ணுவார், சுகித்திருக்க பண்ணுவார், உயர்வு மேன்மையை இந்த மாத்திரை அடைய பண்ணுவாராக. ஆமென். பயப்பட்டதுதான் தாவீது வாழ்க்கையில் அப்பா எவ்வளோ சொல்லலாம். அவன் இருந்த இடம் வேறு, அவனை கத்தை கொண்டு வந்து வச்ச இடமும் வேறு. ஆனால் அவ்வளோ உயரம் இருந்தாலும் ஒரு குறிப்பு சொல்றார், அவன் ஒரு பெரிய ராஜா, சுற்றி உள்ள எல்லா தேசமும் அவனுக்கு என்ன செய்யிருக்கு, கீழே இருக்கு. அவன் தான் அன்னைக்கு நிலைமைக்கு சுற்றி உள்ள தேசத்துக்கு அவன் தான் யார், சக்கரவர்த்தி. நான் அடிக்கடி நினைப்பேன், அவன் வந்ததே அங்கே போனவன் அப்படி கொஞ்சம் இந்தியாவுக்குள்ளே ஒரு போட்டு தள்ளிட்டு போயிருந்தான்னா சரித்திரத்தில் நம்ம தாவீதை குறிச்சாது நினைச்சிருப்போம். பைபிளில் மட்டும் இல்லை, வெளியே நினைச்சிருப்போம், படிச்சிருப்போம். அவன் அங்கேயும் நின்றுட்டான். எதுக்காக நின்னான்னு தெரில. சரி இருக்கட்டும், ஆண்டவனுக்கு சிஸ்டம் அப்படி வச்சுட்டார் போல. சுற்றி உள்ள எல்லா தேசமும் எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. ஆனாலும் அப்படி உள்ள நிலையில் என்ன அப்படின்னா, அதிகாலை தேவ சமூகத்தில் போவது அவனுடைய வழக்கம். அவனுக்கு பிரத்யேகமான ஒரு அறை உண்டு. அந்த அறை எருசலேம், அவன் தான் சொல்கிறான், எருசலேம் காம்பேக்ட் சிட்டி. எருசலேம் எப்படிப்பட்ட நகரமா? தமிழில் சொல்லும்போது சங்கீத சொல்லுவான், எருசலேம் இசை வினைப்பான, அவர் சொல்கிறாங்க இசை வினைப்பான நகரம்னா அவன் இசை வாத்தியங்கள் வைத்திருக்கிறவன். கம்பி வாத்தியங்கள், தோல் வாத்தியங்கள், நிறைய வாத்தியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனே எல்லாம் வாய்த்து இசை மீட்டக்கூடியவன். அவனுடைய ஒரு விண்டோ, அது வழியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பொதுவாக காற்று வீசும். அவன் ஒரு கம்பி வாத்தியத்தை வச்சு அங்கே வச்சிருப்பான். காற்று அடிக்கும் போது அது கம்பி வாத்தியத்தில் அப்படி என்ன செய்யும், இசையை மீட்டும். அதை சத்தத்தெல்லாம் முடிப்பான். அது ஏறக்குறைய அவனுக்கு இருக்கலாம் ஒரு 3:30 மணிலேருந்து ஒரு 4:30 மணிக்குள்ளே இருக்கும். அவன் எழுந்த உடனே அந்த சத்தத்தை கேட்டு தான் எழுந்திருக்கிறவன். எழுந்து நம்ம அலாரம் வைக்கிற மாதிரி அவன் வச்சு எழுந்து தன்னை சுத்திகரித்து கொண்டு நேராக அவனுக்கு பிரத்யேகமாக இருக்கிற அறை கேட்பான். அந்த அறையில் ரொம்ப ஒன்று இருக்காது, ஒரு டேபிள். அந்த டேபிளில் ஒரு 5-6 கல், காபன், ஒரு கோல், இதுதான் இருக்கும். அதனால ஆட்டு தோல், சின்ன வயசில் ஆடு பைக் போது கொடுத்த ஆட்டு தோல் ஒரு ட்ரெஸ்ஸில் அது ஒரு ட்ரெஸ் மடிச்சு வச்சிருக்கு. அவன் சொல்லுவான், போய் ஆண்டவரே இவைகளை வைத்து அலைந்து கொடுத்தேன்னா ஆடுகளுக்கு பின்பாகி போகிறதே என்னென்னா, இன்றைக்கு இந்த மேன்மையான சக்கரவர்த்தியாக உயர்த்துகிறேன் ஐயா. ஆமாம், உமக்கு எப்போது நன்றியுடையவனாக இருக்க வேண்டும். அவன் தன்னை ஒவ்வொரு நாள் தாழ்த்த கர்த்தர் உயர்த்தி கொண்டே வந்தான். தாழ்மையில் தேவனுடைய கிருபை மாத்திரமல்ல, தாழ்மைக்கு இல்லை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமாம், அவனை கர்த்தர் உயர்த்தினார். அது உண்மையாக பொய்யான்னு கேட்காதீங்க, அது ஒரு குறிப்பு. கர்த்தருக்கு பயக்க மாட்டவதாக. இன்னொரு என்ன அப்படின்னா, அவனுடைய ராஜ வஸ்திரம், ராஜ வஸ்திரத்தில் அவங்க எப்படி வஸ்திரம் போடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் வஸ்திரத்தில் ஒரு பட்டி அந்த பக்கம் இருக்கு இல்லையா, அது ஆட்டு தோலினாலே செய்திருப்பான். அந்த பட்டி போட்டிருப்பான். கையிலையும் இந்த கப்பு இருக்கிற மாதிரி கையிலையும் ஆட்டு தோல் வச்சு தச்சிருப்பான். ஏன் அப்படின்னா, அவன் இருதயத்திலும் அவன் கையில் விழும்போது அவனை பார்வை எப்போதும் இந்த எல்லையிலிருந்து தான் கர்த்தர் இந்த எல்லைக்கு உயர்த்திருக்கிறார். ஆமாம், அவருடைய வாழ்க்கையில் உள்ள நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையில் இருந்த நம்மை இந்த அளவிற்கு கர்த்தர் உயர்த்திருக்கிறான்னு சொன்னால், அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படுத்தி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெப சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்போம்னு சொன்னால் நிச்சயமாகவே இந்த 3 ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு உண்டு. ஆமாம், அவர் சேவத்தை கட்டளையிடுவார். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக தாழ்மையுள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார். வேதம் சொல்லப்படுது, இருதயம் நொறுங்குண்டவன் தாழ்மையுள்ளவனை அவர் தூரத்திலே அறிகிறார். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். அப்போ வேதத்தை எத்தனையோ தாழ்த்தின ஜனங்கள் ஆசீர்வாதம் பெறாமல் போனதே இல்லை. ஆமாம், கால் ஆண்டு சொல்கிறோம், நாமும் தரிக்கப்பட்ட நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டு சொல்வதில் கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு செழிப்பை கட்டிடுவார், தெய்வீக சுகத்தை கட்டிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். அவை ஆவி ஆத்மா சரீரம் மாத்திரமல்ல, நம்முடைய பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். ஆமாம்,
எழுந்திருந்து ஜெபம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமாது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது தூய சொல்லி துதித்திடும், நாமமது தூய சொல்லி துதித்திடும், நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. வேதாளம் பாதாளம் யாவை வீரமுள்ள திரு நாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் சமூகத்தில், தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். நல்லா சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். நீ வைத்த சேமத்தை கட்டளையிடுவீரான். அது வைத்த தெய்வீக சுகம், அதில் வைத்திருக்கிற செழிப்பு, அதில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இவைகளே எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு, எங்கள் சபையினுடைய வாழ்க்கைக்கு, எங்கள் சபைக்கு, எங்கள் தேசத்திற்கு நீர் தருவீராக, தருவீராக, தருவீராக. ஹalleluya, ஹalleluya. அந்த சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தர வேண்டும். அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற உரிமை கொடுத்திருக்கிறார். நல்ல ஜெபிக்கக்கூடிய கர்த்தர் கிருபை தருவாராக. சில எத்தனை பேர் கரங்களை உயர்த்து நல்ல ஜெபப்படுவோம். ஹalleluya. கர்த்தர் நாமத்தை உச்சரித்து கேட்போம். நிச்சயமாகவே அவர் தர வல்லவர். அவர் வல்லவர். தருவார், சுகத்தை தருவார், செழிப்பை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். அது மழை இல்லாதபடி மழையை வருஷிக்க பண்ணுவார். வெட்டுக்கிளிகளை அகற்றி போடுவார். கொள்ளை நோயை அகற்றி போடுவார். ஹalleluya. கர்த்தர் தம்முடைய வல்லமையை குடும்பத்திலே விளங்க பண்ணுவாராக. ஸ்டீவன் ஜெபிக்கவில்லை கேட்கிறேன். கிருபையும் பரிசுத்தமும் சத்தியமும் நிறைந்த அன்பு தகப்பனே, உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கேட்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் பல்வேறு தேவைகளோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்பா சமூகத்தில் இருக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தினாலே, விடுதலையினாலே ஆண்டவரே அப்பா எங்களுக்கென்று விசேஷமாய் வைத்திருக்கிற உம்முடைய ஆனந்தம், நித்திய பேரின்பம், உம்முடைய ஐஸ்வர்யம், சுக பலன், வல்லமை எல்லாவற்றினாலும் தேவனே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி அனுப்பும்படியாய் செபிக்கிறோம். பிள்ளையின் அப்பமாகி பிள்ளையின் அப்பத்தை குறைவில்லாமல் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் தந்து நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாய் உம்முடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.